பிரபல நடிகரும் சமையல் கலை நிபுணருமாக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவி என கூறி ஜாய் கிருஷ்ணா என்கிற ஒரு பெண் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் மீது புகார் அளிக்க வந்திருக்கிறார். இந்த விவகாரத்தை முதல்ல இருந்து பார்த்தோம் என்றால் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பிரபலமான ஒரு சமையல் கலைஞராக தனது பயணத்தை தொடங்குகிறார். அதாவது மிக முக்கியமான பிரபலங்களுக்கு கிட்டத்தட்ட பிரதமர் வரை சமைக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான ஒரு சமையல் கலைஞராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில அவர் மெஹந்தி சர்க்கஸ் 2019ஆம் ஆண்டு அவர் நடிப்பில் வெளியாகி இருந்தது. இப்படி படங்கள்லையும் அவர் நடிக்க தொடங்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பிரபல தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு சமையல் கலை அந்த நிகழ்ச்சியிலுமே அவர் நடுவராக தற்போது பயணித்து வரக்கூடிய ஒரு நிலையில அவர் ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி ஸ்ருதி என்கிற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில கிருஷ்ணா என்கிற ஒரு பெண்ணுடன் அவர் சமீபத்தில் சென்னையில திருமணம் நடைபெற்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். ஒரு கோயிலில் கூட அந்த திருமணம் நடைபெற்றதாக தகவல் என்பது வெளியானது. அது மட்டுமில்லாமல் அந்த ஜாய் கிருஷ்ணா அப்படின்ற அந்த பெண் கர்ப்பமாக இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டதன் பேரில் அவர் 2வது திருமணமாக அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் என்கிற தகவல் என்பது கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர் தற்போது தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிருஷ்ணா தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த விவகாரம் பெரிதாவதற்கு காரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவியுடன் ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். அந்த கலந்து கொண்டதற்கு பின்னராகத்தான் தற்போது புகார் அளித்த அந்த பெண் வருகை தந்திருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் மேலும் ஒரு பெண்ணை, அதாவது ஆடை வடிவமைப்பாளராக சினிமாவில் பணியாற்றி வரக்கூடிய அந்த ஜாய் கிருஷ்ணா என்கிற பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் வெளியான போதே பல்வேறு சர்ச்சைகள் என்பது எழுந்தது, பல்வேறு விமர்சனங்கள் என்பது எழுந்தது. முதல் மனைவியுடன் இந்து மத அந்த திருமண சட்டப்படி முதல் மனைவி திருமணத்தில் இருக்கும்போது, அதாவது முதல் திருமண உறவில் இருக்கும்போது அவர் மனமுறிவு பெறாமல் 2வது மனைவி திருமணம் செய்ய முடியாது என்கிற சட்டம் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் ஏற்கனவே அந்த சட்டப்படி விவாகரத்து பெறாமல் திருமணம் செய்ய முடியாது என்கிற ஒரு சூழல் இருக்கிற நிலையில அவர் கூட இவர் திருமண உறவு, அதாவது ஸ்ருதி முதல் மனைவி ஸ்ருதியோட திருமண உறவில் இருக்கும்போது 2வது மனைவி எவ்வாறு திருமணம் செய்தார், அதுவும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எவ்வாறு திருமணம் செய்தார் என்கிற ரீதியில பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில தற்போது அந்த 2வது மனைவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிறார். புகாரின் சாராம்சம் என்னவென்றால், புகாரின் சாராம்சத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தனது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு அவர்தான் தாய் என்கிற ரீதியில அந்த புகார் என்பது கொடுக்கப்பட இருக்கிறது. தற்போது புகாரை கொடுப்பதற்காக மேலே காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மேலே சென்றிருக்கிறார். தற்போது நாம் இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் அறை முன்னர் நின்று கொண்டிருக்கிறோம். புகார் கொடுத்த பின்னர் அவர் செய்தியாளரை சந்திப்பார். செய்தியாளர்களை சந்தித்தால்தான் அவர் எவ்வாறு என்ன சாராம்சத்துடன் புகார் அளித்திருக்கிறார், என்ன பிரச்சனை என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். தற்போது வரைக்கும் நமக்கு என்ன தெரிய வந்திருக்கிறது என்றால், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பெண்களையுமே ஒரே நேரத்தில் திருமண உறவில் இருந்ததுதான் சிக்கலாக இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே அந்த முதல் மனைவி ஸ்ருதியுடன் திருமண உறவில் இருந்து கொண்டே 2வதாக இந்த ஆடை வடிவமைப்பாளராக கூடிய ஜாய்கிருஷ்ணாவையும் திருமண உறவில் இருந்ததுதான் சிக்கலாக இருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தபோதும் இவருடன், அதாவது ஜாய்கிருஷ்ணாவுடன் புகைப்படத்தை வெளியிட்டாலும் கூட அவர் முதல் மனைவியுடனே தனது திருமண உறவை தொடர்வதாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அவர் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தனியார் நிகழ்ச்சியில முதல் மனைவியுடன் கலந்து கொண்ட அந்த புகைப்படம் என்பது வெளியானது. அந்த புகைப்படத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் அதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. ஏனென்றால் ஏற்கனவே திருமணமாகி அவர் 2 குழந்தைகள் உள்ள நிலையில இவர் வேறொரு பொண்ணுடன், அதாவது கர்ப்பமான நிலையில ஒரு பொண்ணை திருமணம் செய்கிறார். அந்த திருமணம் செய்த அந்த பொண்ணோட புகைப்படம் வெளியாகி அது பிரச்சனையாக வைரலாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழல மீண்டும் முதல் மனைவியுடன் ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொள்வது இன்னும் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்தவரை சமீப காலமாக அவர் கிட்டத்தட்ட நல்ல பொருளாதார ரீதியாக வலிமையான ஒரு நபராக மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழல்ல அவர் மீதான விமர்சனங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டே வந்தது. அவர் நடித்த அந்த மெஹந்தி சர்க்கஸ் என்கிற திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக இருந்தாலும் கூட அவருடைய பொருளாதார வளம் என்பது அவருடைய சமையல் கலை அந்த விவகாரத்திலிருந்துதான் அதிகமாக அவருக்கு பொருளாதார வளம் என்பது கிடைக்கிறது. ஏனென்றால் அவர் சமைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் என்பது விவிஐபிகளுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய சமையல் கலை அந்த
விவகாரத்தில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார். குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தனியார் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிறப்பான உணவுகளை கொண்டு வந்து சமைத்து தரக்கூடிய ஒரு உயர்தர சமையல் நிபுணராக இருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்தியர்களுக்கு சமைக்கக்கூடிய ஒரு உயர்தர சமையல்காரராக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் பொருளாதார வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர் இந்த மாதிரி 2 திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ரீதியில் சமூக வலைதளங்கள்ல அவர் மீது விமர்சனங்கள் என்பது பல்வேறு வகையில் வந்தது. இருந்த போதும் அவர் அதற்கு எதற்குமே பதிலளிக்காத ஒரு சூழல் தான் இருந்து வந்தது. தற்போது இந்த ஜாயகிருஷ்ணா அவர் மீது புகார் அளிக்க வந்திருப்பது இந்த சர்ச்சையில மேலும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.